வணக்கம் மக்களே, உங்கள் பேர் ஆதரவுக்கு நன்றி. இப்போது காஸ்ட் ஆஃப் டிலே அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒருத்தர் தள்ளி போடுறதுனால அவருக்கு எவ்வளோ சுமை இருக்கோ அதுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் டிலே. இப்போது ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு 2 விஷயம் நம்மளுக்கு தேவைங்க. முதல் விஷயம், அவர் எவ்வளோ ரிட்டையர்மெண்ட் தொகை இருந்தால் ரிட்டையர் ஆகலாம். இதுக்கு கார்பஸ் டார்கெட் அப்படின்னு பேர். இந்த டார்கெட் கார்பஸை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு அவருடைய எக்ஸ்பென்சஸ் தெரியணும், இன்ஃப்ளேஷன் டேட்டா தெரியணும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்லேருந்து நாம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அவர் ஒரு மாதத்துக்கு அக்யூரேட்டாக எவ்வளோ ரூபா கட்டினா இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற கால்குலேஷனை நாம் எடுத்துட முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு 25,000 ரூபா கட்டிக்கிட்டு வந்தாருன்னா அவர் இந்த தொகையை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கிட்டா, அவர் இந்த 25,000 ரூபாய்க்கு பதிலாக 3 வருஷம் டிலே பண்ணிடுறாரு அப்படின்னா 40,000 ரூபா வருது அப்படின்னு சொன்னால் அவருடைய காஸ்ட் ஆஃப் டிலே எவ்வளோங்க? 15,000 ரூபா ஒரு மாதத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிடும்.